இதுக்கு விளக்கம் அவரால் சொல்ல முடியாதுன்றதான் பிரச்சனை. சொல்ல முடியாதுக்கு மோடியை தாக்க வந்தாங்கன்னு ஓம் பிர்லா சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு கேட்குறேன். சபாநாயகர் சொல்கிறாரு, ஒரு ஆதாரம் சொல்ல முடியும். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். மோடியை தாக்குறதுக்கு எங்கே திட்டம் போட்டாங்க? யார் திட்டம் போட்டது? தமிழ்நாடு எம்பிக்கள் திட்டம் போட்டாங்களா? பெண் எம்பிக்கள் திட்டம் போட்டாங்களா? तो हमारे पास मेरे पास पुख्ता ऐसी जानकारी आई कि कांग्रेस पार्टी के कई सदस्य माननीय प्रधानमंत्री जी के आसन पर पहुंचकर कोई भी अप्रत्याशित घटना कर सकते थे. இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த ப்ரெஸ் மீட்டை சந்திக்க போகிறார். சந்திக்க விருப்பமே இல்லாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதிக்கிங்க அப்படின்னு சந்திக்காமே கிளம்புறாரு. அந்தளவுக்கு ஒரு எதிர்க்கட்சியில் விரக்தி ஆகலாமா? சும்மா அது மாதிரி தான் நடக்குது. எங்கள் வேற ஒரு நாட்டில் இப்போ அமெரிக்காவில் நடந்தால் அமெரிக்க ஊடகங்கள் எந்த அளவுக்கு ட்ரம்ப் கழிச்சு தொங்க விடுறாங்க. மோடி வசமாக சிக்கியிருக்கிறார். அதனால் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பணிஞ்சு தான் ஆகணும், அமெரிக்காவுக்கு பணிஞ்சு தான் ஆகணுன்ற நிலைமை. இது அவர் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஒரு தனிப்பட்ட நபரின் பலவீனம் என்பது ஒரு நாட்டை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போகிறது. சொல்லுங்க, ஒன்று ஞாபகத்துக்கு வருது. 50% மேலே வரி விதிக்கும் போது கூட பணியாத மோடின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி 50% விட்டாங்க. அப்போ கூட அவர் ஸ்ட்ராங்காக தந்தார். நாங்கள் ரஷ்யாட்ட வாங்கணும்னு சொன்னார். ஆனால் இப்போ திடீர்னு இப்படி மாறுவதற்கான காரணம் இது மட்டும்தானா? ஆமாம், அது கிடச்சி இப்போ வெளியே வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்லை கதை. நம்ம சொந்த கருத்தே இது இல்லை. சுப்பிரமணிய சாமியிடம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் தொடர்பான விஷயங்கள் கேட்குற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோடி என்ற நபர் எப்படிப்பட்டவர்? குஜராத்தில் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே நிறைய பெண்கள் மாநிலத்தை விட்டு ஓடுனாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அவர் பேரையே சொல்கிறார். இன்டர்வியூ பார்த்து பேரையே சொல்லி Epstein file. Yeah. What are you hinting at? What is that? What is that? What you're hinting at? I'm not hinting at nothing. I can read out what it says. Modi on board. Jeffrey Epstein's pressed Steve Bannon to meet with the Indian Prime Minister Modi. இல்லை தைரியம் இருக்கா, துணிச்சல் இருக்கா, ராஜதந்திரம் இருக்கா? எதுவுமே இல்லாத ஒரு ஆளுன்றதான் இந்த சம்பவம் உணர்த்தது. இப்போ ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் இதை வாசிக்கிறாரு. வெளிவராத புத்தகத்தை அதுலேருந்து நீங்கள் எப்படி வாசிக்க முடியும்? இது அவையோட மரபு மீறல் அப்படின்னு சொல்கிறாங்க. இராணுவ தளபதி புக் எழுதியிருக்காருல, கேரவன் மேகசினில் வந்திருக்குல்ல, அந்த புக்கு உங்கள்கிட்ட தானே இருக்குது. உங்களை தானே அதில் குற்றம் சாட்டியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லுங்கள். 28 திருப்பரங்குன்றத்துக்கு வராருன்னா மோடி தூய்மையானவராக இருந்து நிரூபிச்சுட்டு தானே அங்கே வரணும் கோயிலுக்கு. இப்போ தூய்மை இல்லாத ஒரு நபர் எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க? இப்போ எப்ஸ்டீன் ஃபைலில் உள்ள ஒரு பாலியல் ரீதியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் நயனார் என்ன சொல்லிருக்காருன்னா, அவர் வருவதற்குள் தீபம் ஏற்றியாக வேண்டும். அது நீதிமன்றம் அவமதிப்பு. ஏற்கனவே அடுத்த வருஷம் தான் ஏற்றன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வர்றதுக்காக ஒவ்வொரு நாள் கார்த்திகை தீபத்தை இப்படி ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா? வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் போயிட்டு இருக்குது? குறிப்பாக வழக்கம் போல் பாராளுமன்றம் முடங்கி இருக்கிறதை தாண்டி ஒரு சபாநாயகர்ங்கிறது ஒரு மிக முக்கியமான தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அதாவது பார்லிமெண்ட் ஜனநாயகத்தை காக்கக்கூடியவே அவர் தான் வச்சுக்கலாம். அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார், மோடிக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் ஒரு வேளை வந்திருந்தால் நான் கெஞ்சி கேட்டுக்கிட்ட விளைவாக அவர் வரலை, இல்லைன்னா பெண் எம்பிக்கள் தாக்கி அவர் உடல் ரீதியாக வன்முறைக்கு ஆளாகிருப்பான்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு. நீங்கள் தலைப்பு செய்தி விவரம் பார்த்துருப்பீங்க. அதுதான் எப்படி பார்க்குறீங்க கட்டமா? அது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க. மோடியை அவங்க கட்சி மெஜாரிட்டி எம்பிக்கள் இருக்கிற போது, பாராளுமன்ற பாதுகாவலர்கள் இருக்கிற போது மோடியை யாராலும் தாக்கிட முடியுமா? இப்போ மோடி பதில் சொல்ல பயந்துக்கிட்டு வரல. இது நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பதில் சொல்ல பயந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் மூளையில் உதிச்சு அது ஓம் பிர்லா வாயிலேருந்து வெளியில் வந்திருக்கு. இல்லை மோடி அமித்ஷா சொன்னாங்களான்னு தெரில. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சிருந்தா பரவாயில்லை. மோடி வந்தால் அவரை தாக்கிடுவாங்க. காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் ஜோதிமணி சுதாலாம் அவரை தாக்குறதுக்கு தயாராக இருந்தாங்க. இன்னும் விஜயதாரணி போய் சேரெல்லாம் உடைச்சிட்டாங்க, ரத்தம் கொட்டுது
அந்த அம்மா இன்னைக்கு அது ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ரத்தம் கொட்டுதுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அராஜகம் இது எப்படிக்கு பொறுத்துக்க முடிஞ்சல அவங்க பொங்கி எழுதுறாங்களே. பாருங்க எப்படி ஆட்கள் வந்து காங்கிரஸ்லேயும் இப்போ பிஜேபியில் அவங்க இருந்தால் எவ்வளோ பெரிய அறிவாளியும் பிஜேபி வச்சுருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது அவர் சபைக்கே வரல, ஆனால் அடித்து ரத்த உலக விட்ட மாதிரி பிஜேபிக்காரங்க பேசுகிறாங்க. விஜயதாரணி பேசுகிறதுக்கு தமிழிசை அவர்களும் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் வானதி சீனிவாசன் தான் பதில் சொல்லணும். எவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு. இப்போ இந்த கட்சின்றது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பொய்களின் வழி தான் நீ திருப்பரங்குன்றதுன்னு எல்லா பிரச்சனையும் பொய்களின் வழி தான் கட்டமைக்கிறாங்க. அப்படி தான் நேற்று பாராளுமன்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இப்படியான பிரச்சனை என்னென்னா 2 விஷயம். ஒன்று, பிரதமர் மோடி அவர்கள் அவர் எதற்கும் பதில் சொல்ல அஞ்சக்கூடியவர். ஒன்று, இதுவரை ஊடகங்களை சந்தித்து எதுக்கு அவர் பதில் சொன்னதே கிடையாது. இப்போ 3வது முறையாக பிரதமராக இருக்கிறார். 10 வருஷத்துக்கு மேலாச்சு. ஒரு முறையாவது நேரடியாக ஓப்பன் ப்ரெஸ் மீட் வச்சு செய்தியாளர்கள் சந்திச்சிருக்காரா? இதுவரை சந்திச்சதே கிடையாது. டெலிபிராம்டர் வச்சு தான் அவர் பேசுவார். இதான் அவரோட நிலைமை. அப்படி இருக்கிற போது மோடின்னு ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்கல்ல, அது நேரடியாக வந்தால் சிக்கலாயிருன்றதுக்கு தான் அவர் தவிர்த்துட்டு ஓடிடுவார். சிக்கல் வரும்போதெல்லாம் வெளிநாட்டுக்கு போவார். இப்படி தான் அவர் திட்டத்தையே அப்படி தான், அவர் பயண திட்டம் எல்லாமே அப்படி தான் வடிவமைக்கப்படுது. இப்போ அடிப்படை பிரச்சனை, மோடி என்ற நபருக்கு அடிப்படையான விஷயங்கள் தெரியாது. உடனே கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. நேருக்கு நேராக வந்தால் பாராளுமன்றத்தில் திடீர்னு எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கும் பதில் சொல்ல முடியாது. எழுதி கொடுப்பதை டெலிபிராம்டர் வச்சு தான் பேச தெரியும். அவர் ஒரு கிளிப்பிள்ளை அப்படின்றது தான் அடிப்படையான விஷயம். அந்த பிம்பம் உடையக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் சுற்றி வளைச்சி பேசுகிறாங்கன்றது தான். பாராளுமன்றத்தில் மோடி வருவதற்காக தயங்கியதற்கான காரணம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் எழுப்பிய விஷயம். 2வது, அவர்கள் கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு சர்வதேச அளவில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான பிரச்சனை. அது பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. ஆமாம், இந்த 2 குற்றச்சாட்டு தான். 2மே பெரிய குற்றச்சாட்டு. 2மே மோடியோட கேரக்டரை காலி பண்ணுறது. மோடி என்ற நபர், மோடிக்கான பிம்பம் என்ன வகையில் கட்டி அமைக்கப்பட்டதோ அதை 2ஐயும் காலி பண்ணுற பிரச்சனை. அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. வேறெல்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. மோடியோட பிம்பம் சிதைந்து நொறுங்கினால் என்ன ஆகும், அப்போ அதை கட்டி காப்பாற்றுறது அப்படின்றத இதுவரை அதை தள்ளிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இந்த 2 பிரச்சனையில் அது நேரடியாக காலியாக ஒரு நிலைமை இருக்குது. அதனால தான் அவர் வரமாட்டார். முதல் விஷயம் ராகுல் காந்தி சொன்னதை எடுத்துக்கிறோம். ராகுல் காந்தி சொன்ன விஷயம், அதாவது 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இப்போ சீன வீரர்கள், இந்திய வீரர்கள் 20 பேரை அடித்தே கொண்டாங்க. அதை ஒட்டி ஒரு டென்ஷன்லாம் ஆச்சு. இப்போ அந்த சூழ்நிலையில் நடந்த ஒரு விஷயத்தை முன்னாள் இந்திய இராணுவ தளபதி MM நரவானே அவர் ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கு 2024 இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருக்கிறது. அந்த புக்கு இன்னை வரை ரிலீஸ் பண்ண விடலை. 2 வருஷம் ஆச்சு. போனே வரலையே. ஆமாம், இதுக்கு முன்னாடி பல இராணுவ தளபதிகள் புக் எழுதியிருக்கிறாங்க. 2006 ஜெனரல் மாலிக் வந்து 1999 கார்கில் வார் நடந்துச்சுல, அதை பற்றி புக் எழுதியிருக்கார், வந்திருக்கு. இவர் எழுதின புத்தகம் மோடி அரசாங்கத்திட்ட இருக்குது. 2024 அதை வெளியே விட மாட்டாங்க. ஏன் வெளியே விட மாட்டாங்கன்ற கேள்வி இருக்குது. இயல்பாக இருக்கு. அது வந்து கேரவன் மேகசினில் அதில் உள்ள விஷயங்கள்லாம் எடுத்து வெளில கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது அந்த நூலில் அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போ மோடி அரசாங்கம், இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்கிறது இருக்கட்டும், மோடி அரசாங்கம், ராஜ்நாத் சிங்கும் மோடியும் அமித்ஷாவும் இராணுவ தளபதியின் புத்தகத்தை வெளியிட அனுமதி மறுப்பதேன் அப்படின்றதுக்கு பிஜேபி பதில் சொல்லணும், RSS பதில் சொல்லணும். 1. 2வது, வெளியான அந்த டிராஃப்டை வச்சு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த 2020 பீரியடில் ஒரு நாள் திடீர்னு சைனாவோட டேங்க்ஸ் எல்லாம் வந்து இந்திய பார்டரை நோக்கி வருது. குறிப்பாக ஒரு மலை உச்சி பகுதி இருக்குது. அந்த மலை உச்சி பகுதிக்கு முன்னாடி 5 கிலோமீட்டரில் வருது. அங்கேருந்து இராணுவ தலைமை தகவல் சொல்கிறாங்க. இராணுவ தலைமை தளபதி அவர் ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது 3 கிலோமீட்டருக்கு வரும்போது திரும்பவும் தகவல் சொல்கிறாரு. அது அமித்ஷாவுக்கு போகுது, மோடிக்கு போகுது, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு போகுது.
எல்லாருக்கும் அந்த தகவலை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ அவங்க எந்த பதிலும் சொல்லலை. மாறி மாறி ஃபோன் அடிக்கிறாங்க, ஒன்றும் சொல்லலை. 3 கிலோமீட்டருன்றது 2 கிலோமீட்டர் ஆகுது, 2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டாங்க, 1 கிலோமீட்டர்லேருந்து 500 மீட்டருக்கு வந்துட்டாங்க. அப்போ வரையும் மாறி மாறி திரும்ப ஃபோன் அடிக்கிறாங்க, எந்த தகவலும் சொல்லலை. வர்ற டேங்க்ஸு இந்திய பகுதிக்குள்ளே வருது, அது தடுத்து நிறுத்ததா இல்லையா, துப்பாக்கி வச்சு சுடுறதா இல்லையா அப்படின்றதான் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா சைனாவோட முக்கியமான விஷயங்களில் வந்து அப்படி இப்போ முடிவெடுக்கணும்னா இங்கே பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் இவங்கெல்லாம் கேட்டு தான் முடிவெடுக்கணுன்றது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவின் அடிப்படையில் அங்கேருந்து அங்கே ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க உயிரை கையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இராணுவ தலைமை தளபதியும் இவங்க மோடிட்டிருந்து ராஜ்நாத் சிங்கிட்டிருந்து ஆன்சர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. எதுவுமே வரல. மலை உச்சிக்கே வந்துட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பாயிண்ட். அந்த மலை உச்சியில் இருந்துதான் எல்லா இடத்துலையும் அடிக்க முடியும் அப்படின்னு. அப்போ கடைசியாக ஃபோன் வருது இவங்களுக்கு. மலை உச்சிக்கு வந்தபோது ஃபோன் வருகிற போது என்ன தகவல், என்ன செய்கிறது நாங்கள் அப்படின்னு கேட்டால், மோடிட்ட தகவலை வாங்கி ராஜ்நாத் சிங் பாஸ் பண்ணுறாரு இராணுவ தலைமை தளபதிக்கு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களே பார்த்து முடிவெடுத்துக்கோங்க. இதுதான் பதில். சூழ்நிலையை பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், பிரதமர் எல்லாரும் சேர்ந்து சொன்ன முடிவு என்ன? நீங்களே அங்கே ஃபீல்டை பார்த்து முடிவெடுத்துக்கோங்க. இப்படி சொன்னால் என்ன அவங்க செய்ய முடியும்? அவங்க பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன இப்படி திடீர்னு இப்படி சொல்லிட்டா நம்ம என்ன முடிவு பண்ண முடியும்? நாளைக்கு எந்த முடிவு எடுத்தாலும் அது வந்து தப்பாக போகும். நீ ஏன் இப்படி பண்ணன்னு நாளைக்கு ஒரு கேள்வி வரும். இது ரிட்டனாக கிடையாது, ஓரலாக சொல்கிறாங்க அப்படின்னு பயக்கிற போது சைனா தரப்புலேருந்து அவங்களுக்கு ஒரு செய்தி வருது. நாங்கள் வந்து இதோடு நிறுத்துகிறோம், நாளைக்கு பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு உயிர் வந்திருக்கு. சரி நல்லது, பேச்சுவார்த்தைக்கு போய் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பேசி டிப்ளமேட்டிக்காக பேசி அவங்க பின்வாங்கி போகிறது அப்படின்றது. இப்போ ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டு இராணுவம் நம்ம நாட்டு பகுதியில் பிடிச்ச பிறகும் கூட எந்த முடிவு எடுக்கலை. அதிர்ச்சியாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபரை, அவர் பயங்கர தைரியசாலி, அவர் 56 இன்ச் மார்பு கொண்ட பயங்கரமான ஆள், அவர் வந்து உலகத்தையே விஸ்வகுரு, அவர் எல்லாமே சைனா பயந்து ஓடிடும், பாகிஸ்தான் பயந்து ஓடிடும், எல்லா நாடும் அவரை கண்டா தெரிச்சு ஓடும் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிங்களே. இந்த மிடில் கிளாஸ்காரன் பூரா வந்து சோசியல் மீடியாவில் போட்டான்ல, பிஜேபிக்காரெல்லாம் போட்டான், ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் போட்டான், அவன் இப்போ பதில் சொல்லணும். மோடி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது இருக்கட்டும், தனியாக அதுக்கு நான் ஆட்கள் வச்சு நிறுவனங்கள் வைத்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதையும் நம்பி நீ பண்ண இல்லை. நீ சொல்லு, மோடிக்கு நாட்டுப்பற்று இருக்கா, இல்லை தைரியம் இருக்கா, துணிச்சல் இருக்கா, ராஜதந்திரம் இருக்கா? எதுவுமே இல்லாத ஒரு ஆளுன்றதான் இந்த சம்பவம் உணர்த்துது. இப்போ ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் இதை வாசிக்கிறாரு. வெளிவராத புத்தகத்தை அதுலேருந்து நீங்கள் எப்படி வாசிக்க முடியும்? இது அவையோட மரபு மீறல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ராகுல் காந்தி பேசுனதே விட்டுருங்க. இராணுவ தளபதி புக் எழுதியிருக்காருல, கேரவன் மேகசினில் வந்திருக்குல்ல, அந்த புக்கு உங்கள்கிட்ட தானே இருக்குது, உங்களை தானே அதில் குற்றம் சாட்டி இருக்காரு. அதுக்கு பதில் சொல்லுங்கள். ராகுல் காந்திக்கு பதில் சொல்ல வேணாம், இராணுவ தலைமை தளபதி நரவானேக்கு பதில் சொல்லணும்ல, கேரவன் பத்திரிகையில் வந்த செய்திக்கு பதில் சொல்லணும்ல. இதுவரை இந்திய அரசாங்கமோ மோடியோ பிஜேபி ஆர்எஸ்எஸோ அதுக்கு பதில் சொல்லியிருக்கீங்களா? யாருமே பதில் சொல்லலை. இப்போ நீங்கள் பாகிஸ்தான்னா வீரம் கொண்ட பாயிறது, இப்போ சைனான்னா மண்டிடுறது, அதான உங்கள் நிலைமை. இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, இன்றைக்கி அமெரிக்காவோட நடக்கிற டீல் எல்லாம் பாரு, அது ஒரு பெரிய பேசும்பொருளாக இருக்குது. அந்த ஃபைல்ஸில் ஒரு பேர் இருக்குதா சொல்கிறாங்க. ஆமாம், அதில் இதில் மட்டும் இல்லை, 2-3 விஷயங்கள் இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று வெளியாகிருக்குது. அந்த எப்ஸ்டீன்ற நபர் ஒரு தனியாக ஒரு தீவு வச்சுருந்துருக்கான். அங்கே ஆயிரக்கணக்கான குழந்தைகள், ஒரு 10 வயசுலேருந்து 18 வயசு 20 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகள், சிறுமிகளை கொண்டு போய் அங்கே வச்சு உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு பணக்காரர்கள், அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், பில்கேட்ஸ்லேருந்து ட்ரம்ப் வரை அங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த குழந்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது ஒரு விரும்பி ஒரு நடிகையிடமோ அப்படி பழகிறது, வேற ஆள்கிட்ட பழகிறத நம்ம யாரும் ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறது கிடையாது. அதையே அமெரிக்காவில் பெரிய கூற்றமாக சொல்லுவாங்க. ஒரு விருப்பத்தோடு நீங்கள் யாரோட வேணாலும் பழகு, அது பிரச்சனை இல்லை. உன் குடும்பம் சார்ந்த பிரச்சனை, உன் மனைவி அதை கேட்கணும். ஆனால் குழந்தைகளை, இத்தனாயிரம் குழந்தை அங்கே எப்படி போச்சு? ஒன்று கடத்திட்டு போயிருக்கணும், அல்லது வறுமைக்கு விலைக்கு வாங்கியிருக்கணும்.
எல்லா நாட்டு குழந்தைகளும் அங்கே போய் வச்சுருக்கான். அதில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அவ்வளோ கொடூரமாக அந்த குழந்தைகளை சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. அது சிலர் குழந்தையே பிறந்திருக்கு, அந்த குழந்தையை கொண்டிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் எண்ணற்ற செய்திகள் வருது. இப்போ மனித மனத்தின் வக்கிரம், குறிப்பாக இவர்கள் கொண்டாடக்கூடிய முதலாளித்துவத்தின் வக்கிரம் பண உச்சத்துக்கு வந்தோடனையும் விதவிதமாக நம்ம நுகரணும் என்ற அடிப்படையில் சின்ன குழந்தைங்க, சின்ன பையங்க எல்லாத்தையும் அங்கே போய் வச்சு உலகத்தில் உள்ள முக்கியமான ஆள் பூரா இந்த கொடூரத்தை இழைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி போக்சோ சட்டம் இருக்குது. ஆமாம், அதில் வந்தால் வெளியவே வர முடியாது. அப்படிப்பட்ட குற்றத்தை இழைத்த குற்றவாளிகள் பட்டியலில் மோடி பெயரும் இருக்குது. இது அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுலாம் அந்த விஷயம் நடக்குது. இப்போ இது நடக்குது. மோடி பெயர் அதில் இருக்குது. அவர் இஸ்ரேலுக்கு போனது அப்படின்றத அவர் குறித்து வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி அந்த எப்ஸ்டீன் கிடையாது, ஆனாலும் அதில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க நடந்த விஷயங்கள் உண்மை அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ மோடி இஸ்ரேலுக்கு போனதே எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து அவர் கொடுத்த அசைன்மெண்ட் போல் செய்திகள் வருது. அடுத்து இப்போ அங்கே போனதுக்கான வீடியோ நிறைய பேர் இருக்குது. இன்றைக்கி ட்ரம்ப்போட வீடியோவே இருக்குது, பில் கிளின்டனோட வீடியோ இருக்குது. இப்படி வருது. மோடியோட வீடியோ இருக்கா இல்லையா, அதை பேரத்துக்கு பயன்படுத்தி இன்றைக்கி ரஷ்யாவோட என்ன வாங்குறதை நிறுத்தினாங்களா, இந்தியாவோட ட்ரேட் டீலை முடித்தாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. அமெரிக்க காங்கிரஸில் விசாரணை நடக்கிறப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வரும். இப்போ இந்த பிரச்சனை தொடர்பாக நம்மளே பேசலை, சுப்பிரமணிய சாமி பேசியிருக்காரு. அவர் கூடுதலாக பேசியிருக்காரு, தைரியமாக பேசுகிறாரு. பிஜேபி கட்சிக்காரர் சுப்பிரமணிய சாமி பிஜேபி கட்சிக்காரர். ஓகே, பிஜேபியில் மினிஸ்டராக இருந்தவர், இன்றைக்கி பிஜேபியில் தான் இருக்கிறாரு. ஒரு பார்ப்பனர். அவர் அவர் கொடுத்த இன்டர்வியூலேருந்து பேசுவோம். நம்ம சொந்த கருத்தே இது இல்லை. சுப்பிரமணிய சாமியிடம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் தொடர்பான விஷயங்கள் கேட்குற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோடி என்ற நபர் எப்படிப்பட்டவர், குஜராத்தில் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே நிறைய பெண்கள் மாநிலத்தை விட்டு ஓடுனாங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அவர் பேரையே சொல்கிறார், இன்டர்வியூ பார்த்து பேரையே சொல்லி இவங்கெல்லாம் அமெரிக்கா ஓடிட்டாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டால் மோடி இப்படியிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு போனாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இவர் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகும் இந்த மோடியோட இந்த பழக்க வழக்கங்கள், மோசமான பழக்க வழக்கங்கள், பெண்களை வேட்டையாடுறது அப்படின்ற பழக்கம் சர்வதேச அளவில் போயிடுச்சு. சர்வதேச அளவில் போகிறதோட முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நாட்டின் பாதுகாப்பு அங்கே கேள்விக்குறியாகுது அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. நாட்டின் பாதுகாப்பே கேள்விக்குறியாகுது. முன்னாடியே பெண்களை வேவு பார்த்த ஒரு கேஸ் இருக்கு இல்லையா, மோடி மேலே அதே மோடி அமித்ஷா மேலே அதே ஒரு கேஸ் இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறார், அவங்க பேரை சொல்லியே சொல்கிறார். சொல்லி நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. இது சர்வதேச ரீதியாக மோடி பாலியல் ரீதியான விஷயங்கள் அதில் சமரசம் பண்ணிக்கிறது, பாலியல் ரீதியான தேவைகளுக்கு பயன்படுத்துறது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபைல்ஸ் வர்ற நேரத்தில் ஒரு செய்தி வருது, அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டாங்க. அமெரிக்கா சொல்வதையெல்லாம் மோடி ஏற்றுக்கொண்டார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க மாட்டோம், வெனிசுலாட்டை அமெரிக்கா இன்றைக்கி கைப்பற்றி வச்சுருக்க வெனிசுலாட்டை வாங்குவோம் அப்படின்னு. இப்போ 2 டீல் ரொம்ப முக்கியம். ஒன்று, ரஷ்யாவிட்ட எண்ணெய் வாங்காமல் வெனிசுலாட்டை வாங்கணுன்றது, அமெரிக்காவிட்ட வாங்குறது. அது அமெரிக்க நிறுவனங்களுக்கு தான் முழு லாபம். ரஷ்யாவுமே அறிவிச்சு அவங்க விருப்பம்ட்டாங்க. ஆமாம், அமெரிக்கா நிறுவனங்களுக்கு லாபம், பல லட்சம் கோடி லாபம் கிடைக்க போகுது. அடுத்து 2வது இந்த ட்ரேட் டீல், அது அமெரிக்க நிறுவனங்கள் பொருளாக இங்கே விற்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைலை வச்சு அமெரிக்க முதலாளிகள், அமெரிக்க அரசு மோடியை மிரட்டி பணிய வைத்திருக்கிறதா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. இதுக்கு அவர் விளக்கம் சொல்லணுமா இல்லையா? இதுக்கு பாராளுமன்றத்தில் வந்து சொல்கிறதுல என்ன பிரச்சனை? இதுக்கு விளக்கம் அவரால் சொல்ல முடியாதுன்றதான் பிரச்சனை. சொல்ல முடியாதுக்கு மோடியை தாக்க வந்தாங்கன்னு ஓம் பிர்லா சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு கேட்குறேன். சபாநாயகர் சொல்கிறாரு, ஒரு ஆதாரம்லாம் சொல்ல முடியும். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். மோடியை தாக்குறதுக்கு எங்கே திட்டம் போட்டாங்க? யார் திட்டம் போட்டது? தமிழ்நாடு எம்பிக்கள் திட்டம் போட்டாங்களா? பெண் எம்பிக்கள் திட்டம் போட்டாங்களா? இவங்க சுதாவும், பாராளுமன்ற உறுப்பினர் சுதாவும், கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி எங்கே பேசினாங்க? என்ன திட்டம் போட்டாங்க? காங்கிரஸ் என்ன திட்டம் போட்டாங்க? மற்ற கட்சிகள் என்ன திட்டம் போட்டாங்க? சொல்லுங்கள், எங்கே நடந்தது? ஒரு சபாநாயகர் என்பவர் இந்தியாவில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரே இப்படி அப்பட்டமான ஒரு பொய்யை சொன்னால் எப்படி இதை நம்ம ஏற்றுக்கிற முடியும்னு சொல்லுங்கள். இப்போ அடிப்படையான பிரச்சனை, நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வர்றது இதெல்லாம் விடுங்க. சரி, பிரஸை கூட்டி வச்சு மோடி இந்த 2 பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கள். இராணுவ தளபதி சொன்ன ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லுங்கள். அவர் சொன்னது பொய்ன்னு சொல்லுங்கள்.
தவறான தகவல்னு சொல்லுங்கள். புக்கை ரிலீஸ் பண்ண விடுங்க. எதுக்கு 2 வருஷமாக புக்கை ரிலீஸ் பண்ண விட மாட்டேறீங்க? அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் இணைச்சா அவர் சொல்லியிருக்காரு. ரிலீஸ் பண்ண விட வேண்டியதானே? என்ன பிரச்சனை? 2வது, இப்போ நடந்த விஷயங்களுக்கு அவர் பதில் சொல்லணும். இதுவரை இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ பதில் சொல்லியிருக்கா? இந்த நிமிடம் இல்லை. மோடிக்கு அதில் தொடர்பு இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கள். முழுமையாக விசாரிக்கணும்னு சொல்லுங்கள். தைரியமாக பார்ப்போம். மோடிக்குரிய தொடர்பு குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு பதில் சொல்கிறாங்க, அவர் 2017 இஸ்ரேலுக்கு போனது மட்டும் உண்மை அப்படின்னு ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. மீத விஷயம் உண்மையாக பொய்யா? அந்த தீவுக்கு போயிருக்காரா இல்லையா மோடி? டேரெக்டாக பதில் சொல்லுங்கள். எப்ஸ்டீன் வைத்திருந்த தனி தீவில் குழந்தைகளை அடைச்சி வச்சிருந்த அந்த தீவுக்கு மோடி பயணம் செய்திருக்கிறாரா இல்லையா? எப்ஸ்டீனா அவர் சந்திச்சிருக்கிறாரா இல்லையா? எத்தனை முறை சந்திச்சிருக்காரு? அந்த விஷயத்தை சொல்லுங்கள். எப்ஸ்டீனுக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லுங்கள். அவர் பார்த்ததில்லைன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் விசாரணையில் வெளிவரும்ல. இப்போ இதில் 2 விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். ஒன்று, மோடி வசமாக சிக்கியிருக்கிறார். அதனால் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பணிஞ்சு தான் ஆகணும், அமெரிக்காவுக்கு பணிஞ்சு தான் ஆகணுன்ற நிலைமை. இது அவர் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஒரு தனிப்பட்ட நபரின் பலவீனம் என்பது ஒரு நாட்டை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போகிறது. சொல்லுங்க, ஒன்று ஞாபகத்துக்கு வருது. 50% மேலே வரி விதிக்கும் போது கூட பணியாத மோடின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி 50% விட்டாங்க. அப்போ கூட அவர் ஸ்ட்ராங்காக திறந்தார். நாங்கள் வந்து ரஷ்யாட்ட வாங்கணும்னு சொன்னார். ஆனால் இப்போ வந்து திடீர்னு இப்படி மாறுவதற்கான காரணம் இது மட்டும்தானா? ஆமாம், அது கிடச்சி இப்போ வெளியே வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சுல கதை. நம்ம சொல்லலைங்க, எல்லாம் சுப்பிரமணிய சாமி தான் சொல்கிறாரு. சுப்பிரமணிய சாமி சொல்கிற அவங்க கட்சிக்காரர் சொல்கிறதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். நீங்கள் ராகுல் காந்திக்கு சொல்ல வேணாம், வேறு மீடியாக்கெல்லாம் பதில் சொல்லணும். உங்கள் கட்சிக்காரன் உங்களை பார்த்து குற்றம் சாட்டுறாரு. நீங்கள் பெண்கள் விஷயத்தில் வீக்கான ஆள், மோசமான ஆள், நீங்கள் அப்படி நடந்துக்கிறக்கூடிய ஆள் தான் உங்கள் கட்சிக்காரர் சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லணும்ல. ஏன் ஆர்எஸ்எஸ் வாய் திறக்க மாட்டேங்குது, பிஜேபி வாய் திறக்க மாட்டா, அமித்ஷா வாய் திறக்க மாட்டுறாங்க? இப்போ இதை மூடி மறைக்கணும் தான் முயற்சி பண்ணுறாங்க. இந்திய ஊடகங்கள் இதில் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. சொல்ல வந்து இறுதியாக அந்த கேள்வி கேட்டுறேன். இன்னைக்கு ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டை சந்திக்க போகிறார். சந்திக்க விருப்பமே இல்லாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதிக்கிங்க அப்படின்னு சந்திக்காமே கிளம்புறாரு. அந்தளவுக்கு ஒரு எதிர்க்கட்சியில் விரக்தி ஆகலாமா? உண்மை அது மாதிரி தான் நடக்குது. வேற ஒரு நாட்டில் இப்போ அமெரிக்காவில் நடந்தால் அமெரிக்க ஊடகங்கள் எந்த அளவு ட்ரம்ப் கழிச்சு தொங்க விடுறாங்க, பில் கிளின்டன் தொங்க விடுறாங்க, பில்கேட்ஸை தொங்க விடுறாங்க. பில்கேட்ஸ் பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறாங்க. சரிங்களா? அந்த குறைந்தபட்சம் அங்கே கூட பயங்கர சென்சார், பயங்கர பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதாவது அந்த குறைந்தபட்ச ஒரு ஜனநாயக உணர்வு கூட இந்தியாவில் இல்லை. இப்படி ஒரு விவாதம் நடக்குது அப்படின்னாலும் சொல்லணும்ல. எந்த பத்திரிகையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த டிவி டிபேட் வந்திருக்கா? வரவே இல்லையே. அப்போ அந்த பிரச்சனையை பேச விடாமல் மோடி அடிக்க வந்தாங்கன்ற டிபேட் பண்ணுறான் டிவியில். இன்னைக்கு எல்லா தலைப்பு அது சேரை உடைச்சாங்க, அதை உடைச்சாங்க, இப்படி போட்டு அவங்க டிபேட் பண்ணுறாங்க. அப்போ உண்மையாக விவாதிக்க வேண்டிய பிரச்சனை என்ன? மோடி என்ற நபருக்கும் எப்ஸ்டீனுக்கு என்ன தொடர்பு? அதில் உண்மையாக அவர் சம்மந்தப்பட்டிருக்காரா? சுப்பிரமணிய சாமி சொன்ன விஷயங்கள் உண்மையா? இப்போ ஒரு நாட்டின் தலைவர் இப்படி தான் இருந்திருக்கிறாருன்னு அவர் சொல்கிறாரு, அவங்க கட்சிக்காரரு. அதை விவாதிக்காமல் வேறு என்னவோ கத்திரிக்காய் விலை, முருங்கைக்காய் விலைன்னு ஒரு ஊடகங்கள் விவாதிச்சுட்டு இருந்தால் அந்த ஊடகங்கள்ட்ட பேசி என்ன ஆக போகுது? ஒரு மாற்று ஊடகங்கள் தான் இன்றைக்கி இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வரதே தவிர இந்திய ஊடகங்கள் மொத்தமாக மோடிகிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்றதான் நிலைமை. பிபிசி டாக்குமெண்ட்டையே வெளியிட வரல. சரிங்களா? இப்போ இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக அப்படிது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ஒரு நாள் திடீர்னு காண போகிறாரு. எந்த ஊடகங்கள்லாம் தீவிரமாக விவாதித்து அதை டிபேட் பண்ணாங்களா? அமித்ஷா வழக்கை விசாரித்த ஒரு நீதிபதி லோயா திடீர்னு கொல்லப்படுறார். அது கொலை. யாராலும் அதை விவாதிச்சாங்களா? ஒன்றும் கிடையாது. அந்த வழக்கை குறிப்பிட்ட நீதிபதிக்கு அந்த வழக்கு விசாரணை செல்கிறது என்றால் 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து பேட்டியே கொடுத்தாங்க, அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறது அப்படின்னு. இப்போ ஒரு ஃபாசிசம் என்பது எந்த அளவுக்கு மோசமாக இன்றைக்கி இந்திய சமூகத்தில் இருக்குது. இப்போ இதுவரை மோடி மீது இவர்கள் கட்டமைத்து எழுப்பிய ஒரு பிம்பம் என்பது நொறுங்கி சரிந்திருக்கிறது அப்படின்றதான். இப்போ இதுக்கே பதில் சொல்ல முடியாத ஒரு நபர், எப்ஸ்டீன் ஃபைலில் பேர் இருக்க ஒரு நபர், அவங்க கட்சியால் குற்றம் சாட்ட ஒரு நபர், இவர் திருப்பரங்குன்றத்துக்கு வராராம். இப்போ அதுவும் 28ஆம் தேதி திருப்பரங்குன்றத்துக்கு வராருன்னா மோடி தூய்மையானவராக இருந்து நிரூபிச்சுட்டு தானே அவங்க வரணும் கோயிலுக்கு. இப்போ தூய்மை இல்லாத ஒரு நபர் எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க? இப்போ எப்ஸ்டீன் ஃபைலில் உள்ள ஒரு பாலியல் ரீதியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர், பிஜேபி முன்னாள் அமைச்சராக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர்,
முருகனை வந்து பார்க்கறது அப்படின்றதுனா இது என்ன அரசியல் நம்மளுக்கு புரியலை. அதை தாண்டி இன்னைக்கு நயனார் என்ன சொல்லிருக்காருன்னா, அவர் வருவதற்குள் தீபம் ஏற்றியாக வேண்டும். அது நீதிமன்ற அவமதிப்பு. ஏற்கனவே அடுத்த வருஷம் தான் ஏற்றன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வர்றதுக்காக ஒவ்வொரு நாள் கார்த்திகை தீபத்தை இப்படி ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா? ஒரு காமன் சென்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. இவங்க தான் கோயில் பழக்க வழக்க மரபு, சரி இவர் ஆமாம் ஆகமோ கோயில் பழக்கம், இதெல்லாம் பொய்யின்றது தான். இப்போ பிஜேபி தரப்புலன்னு சொல்கிறது என்னென்னா, ஆகமம், வேதம், மந்திரம், கோயிலோட பழக்க வழக்கம், மரபு எல்லாமே பொய். நாங்கள் நினச்ச எல்லாத்தையும் மாற்றுவோம். பிரதமர் வரும்போது ஒரு தடவை ஏற்றுவோம், எதிர்கட்சி தலைவர் வரும்போது ஒரு தடவை ஏற்றுவோம், அப்புறம் சீஃப் மினிஸ்டர் வரும்போது ஒரு முறை ஏற்றுவோம், திருவண்ணாமலையில் இன்னொரு தடவை தீபம் ஏற்ற சொல்லுவோமா? சொல்லலாமான்னு கேட்குறேன். அப்போ கார்த்திகை நாளில் தானே தீபம் ஏற்ற முடியும். பிரதமர் வரும்போது ஏற்றுனா என்ன அர்த்தம்? இதான் இவர்கள் வந்து இந்த கோயிலோட பழக்க வழக்க மரபுகளை மதிக்கிற யோக்கியதை. இன்றைக்கி அயோத்தியில் அதான உண்மையான சாமியாரெலாம் அவங்க அடித்து விரட்டப்பட்டார்கள். இப்போ கூட ஒரு சாமியார் உத்தரப்பிரதேசத்தில் போராட்டம் பண்ணார்ல, இதான் அவர்கள் சாமியார்களையும் மதிக்கிற லட்சணம் கூட இதான். யோகியோ மோடியோ அமித்ஷாவோ அவங்க ஒரு 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 கும்பலை போல ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அப்படி தான் அதை பார்க்க முடியுது. எனவே மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் வர்றதுக்கு முன்னாடி இந்த 2 பிரச்சனைக்கு அவர் பதில் சொல்லணும். சீனாவோட ஆக்கிரமிப்பு, இராணுவ தளபதி நூலுக்கு அவர் பதில் சொல்லணும். 2வது எப்ஸ்டீன் ஃபைலுக்கும் பதில் சொல்லணும். அதில் தன்னை நிரூபித்து கொண்டு மோடியை இங்கே வரட்டும். ஓகே, இது வந்து ஒரு விவாதச்சூழலை தாண்டி அரசியலுடைய லாபிகள் தான் அதிகமாக இருப்பதாக சொல்கிறீங்க. குறிப்பாக அந்த ஸ்டீபன் ஃபைலுங்கிறது உலகம் முழுக்க பேசும் பொருளாக மாதிரி இருக்கிறது. அதில் நம்ம நாட்டோட பிரதமருடைய ஃபைல் இருக்கிறதுங்கிறது ஒரு அதிர்ச்சியமாக இருக்குது. அதுவும் பிஜேபி தலைவர் சுப்ரமணியன் சொல்கிறது இன்னும் அதிர்ச்சியாக இருக்கிறது. அதை விமர்சனபூர்வமாக அறிவிக்க அதை அப்படியே மக்கள் பிறகு விட்டுவிடுறேன். விவாதச்சூழல் அறக்களத்து நேரம். நன்றி.